பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் 36வது வகுப்பு 84வது பாடல். பிரமபாவனையை மூடி பேதம் காட்டுவதஜ்ஞானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவது தாம் சந்தேகம். குழம்புவதாம் சொல்லியிருக்கா? சரி. குழம்புவதாம் சந்தேகம் திறமறு சகமை என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். பிரம்ம பாவனையை மூடி பேதம் காட்டுவதஜ்ஞானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவது சந்தேகம் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு சகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். ஸ்ரவணத்தால் அஜ்ஞானமும் கேட்டலால் அறியாமையும் சிந்தித்தலால் சந்தேகமும் நிதித்தியாசனத்தால் நிஷ்டை கூடுவதால் அறிவில் நிலை பெறுதலும் வரும் சொன்னார். விபரீத பாவனை நீங்கும் சொன்னார். மேலும் இங்கு சொல்லுகின்றார், பாடலை பார்க்கலாம். பிரம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். பிரம்ம பாவனை சொன்னா பிரம்மஸ்வரூபம் என்ற அர்த்தம். பாவனை சொன்னா பாவித்தல் கற்பித்தல் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் அர்த்தம் இல்லை. பிரம்மஸ்வரூபத்தை நாம் பிரம்மமாய் இருக்கும் தன்மையை மூடி மறைத்து ஆவரணம் சொல்றார். மறைத்து இருப்பது ஆவரணம். அப்படி மறைத்து காட்டுவதுக்கு பேர் தான் அஜ்ஞானம் சொல்றார். பிரம்ம பாவனையை நான் பிரம்மமாக இருப்பதை மறைத்து பேதம் காட்டி மூடி வைத்திருப்பதற்கு பெயர் அஜ்ஞானம். அஜ்ஞானத்தில் 2 அம்சம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று ஆவரண அம்சம், மறைக்கும் சக்தி. விக்ஷேப அம்சம், தோற்றுவிக்கும் சக்தி. கயிறை மறைச்சது, பாம்பு தோற்றுவித்தது, அப்படித்தானே? ஆக பேதம் சொன்னால் வேறாக காட்டுவது, வேற்றுமைப்படுத்தி காட்டுவது அஜ்ஞானம். அதுதான் அறியாமைன்னு சொல்றார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். குருவின் வாக்கியம் நம்பாமல், குருவினுடைய வாக்கியத்தை விசேஷித்து நம்பாமல் சொல்றார். குரு சொல்றார், ஏதோ குரு சொல்றார், அவர் சொல்றார், நான் நம்புறேன், அதுக்கு மேலே விசேஷமாக பெருசாக ஒன்றும் இல்லை, நம்பலை. அப்படி சில பேர் இருப்பாங்க. சொல்கிறார், ஏதோ நானும் கேட்டுக்கிறேங்க, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. நம்புவதில் 2 விதம் இருக்குன்றாங்க. முழுக்க முழுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் தெளிவாக நம்ப மாட்டேன். பெரியவர் அவர் ஏதோ சொல்கிறார், தப்பாக சொல்ல மாட்டார் நினைக்கிறேன், அவ்வளவுதான். என் மனசுக்கு ஒன்று அது பெருசாக ஒன்றையும் இம்பேக்டாக இல்லை, பெருசாக நினைக்கல, அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஆக சாமானிய விசுவாசம் இருக்குது, விசேஷமாக நம்பிக்கை இல்லை, முழுமையாக நம்பிக்கை இல்லை. ஏதோ சொல்கிறார், அவ்வளவுதான். அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றது இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றே அது பெருசாக இல்லை. ஆக விசேஷ விஸ்வாசம்தான் பரிபூர்ண விஸ்வாசம். ஐயா, நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினேன், நம்புகிறேன் நான் அவர் சொன்ன வார்த்தை, அவர் வார்த்தை அவர் உண்மையில் உணர்ந்து புரிந்து தெளிவாக சொல்கிறார், நான் அதை நம்புகிறேன், அவ்வளோதான். ஏதோ சொல்கிறார் அப்படிலாம் இல்லை. ஆக குரு வார்த்தையை நான் சாமான்யமாக கேட்போம் பொதுவாக, அது தவறுன்னு சொல்கிறது இல்லை. ஆனாலும் என்னுடைய மனசில் அதை முழுமையாக ஒத்துக்க முடியல. சொல்கிறாருங்க, உண்மைதான். நமக்கு புரியலை அல்லது ஒத்துக்கலை. அப்படி ஒத்துக்கிறதுக்கு பல காலம் ஆகுன்றாங்க, கொஞ்சம் காலம் எடுத்துக்கும்.
அதான் சொல்கிறார். அதற்கு காரணம் என்னுடைய புத்தியில் உள்ள குறை சொல்கிறார். ஏனென்றால் நாம் உலகத்தில் பல விஷயங்களை பார்த்து பார்த்து நம்புறதே இல்லை. அதுபோல் இதுவும் ஒரு விஷயம் சொல்லி நினச்சிடுறோம். ஆனாலும் என்னுடைய புத்திக்கு விளங்கவில்லை. அதற்காக குரு வார்த்தையை பொய்ன்னு சொல்லலை, குரு வார்த்தையை பொய்ன்னு சொல்லலை, என்னுடைய புத்திக்கு விளங்கலை. அதுதான் இங்கே இருக்கிறது தானே, எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே. ஆக காலப்போக்கில் குரு வார்த்தையானது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அதற்கு அவரிடத்தில் மறுபடியும் போய் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதை தெளிவுபடுத்தி தருவதும் குருவினுடைய கடமை. ஆமாம். ஆக இங்கே ஸ்ரத்தை சொல்லி சொன்ன நம்பிக்கை என்று சொல்லுகின்ற இந்த இடத்துல ஞானம் வந்தாகணும். நம்பிக்கைன்னா ஞானம் வந்தாகணும். நம்பினார். இப்போ கண்ணு காட்டுது ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, உடனே நாம் என்ன பண்ண நம்பிடுறோமா இல்லையா? நம்பிடுறோமே. நெருப்புன்னு காட்டுது, தூரம் போயிடுறோம் இல்லையா? ஆக சில நேரம் நம்ம கண்ணு நாமே நம்ப முடியறதில்லை அப்படி சொல்லுவோம். ஆனால் உலகத்தில் நம்ம கண்ணு நாம் நம்பாத இருக்கிறது இல்லை. உடனே அதை நம்பி தான் வேலை பார்க்குறோம், செயல் செய்கிறோம். ஆமாம், அதுதான் உண்மை. ஆக நான் பிரம்மமோ அலனோ என்று குழம்புவது சந்தேகமா? நான் பிரம்மமா இல்லையா இதை குரு சொல்கிறார். அப்படி கலங்குறான் பாருங்க மனசில் தெளிவில்லாமல், அதுக்கு பேர் தான் சந்தேகம் சொல்கிறார். சம்சயம். நான் பிரம்மம் தான் என்று இன்னும் தெளிவாக எனக்கு முடிவு பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. திறமறு, இந்த உலகம் எப்படி இருக்கான்? திறமறு திருஷ்ட நஷ்ட ஸ்வபாவக, இது சங்கரருடைய வாக்கியம். இந்த உலகம் பார்த்து கொண்டுள்ள போதே மாறிக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே எவ்வளோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க தெரியல. கணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டே உள்ளது. அதான் சொல்கிறார், திறமறு சகம் மெய் என்றும் திருஷ்ட நஷ்டமான இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போதே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகம் மெய் என்று நான் நினைக்கிறேன். இந்த உடல் இருக்க, இந்த உடலை நான் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அனாத்மாவான இந்த உடலை நான் என்றும் மனதில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இது உண்மை தானே? உலகத்தை மெய்யின்னு நினைக்கிறோம், நம்ம உடலை நான் நினைக்கிறோம். தெளிவாக உறுதியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி விரவிய மோகம், இந்த உடல் உலகத்தை நான் என்று மனதில் உள்ளே நினைத்து கொண்டிருக்க அந்த மயக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னவா? விபரீதம் என்பர் பெரியோர். பாட்டில் தான் இருக்கு. இந்த தன்மையையே விபரீதம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். இந்த உலகம், இந்த உடல் ரெண்டையும் நான் என்று நினைக்கின்ற இதுதான் விபரீதமான பாவனை சொல்றார். அது எப்படி இருக்கான்னா, முதல் நினைச்சிருந்தா பரவாயில்ல, ஞானத்துக்கு பிற்பாடும் நீ இந்த உடல் இல்லை, உலகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை என்று தெளிவாக ஆச்சாரியர் நமக்கு உபதேசித்த பிறகும் கூட இந்த உடல் மனம் சத்தியம் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம் இருக்கு. அதுக்கு பேர் தான் விபரீதமா, பழைய வாசனை. முதல்ல நாம் புரிந்து கொண்ட தவறான அறிவை மறுபடியும் வருது, சாஸ்திரம் சொல்லி கொடுத்தா கூட. அதைத்தான் விபரீதம் என்பர் பெரியோ. ஆக வேதாந்தம் படித்த பிற்பாடு நிஷ்டைக்கு அந்த அறிவில் நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆத்ம தத்துவங்களை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து நினைத்தல். அதுதான் இங்கே, வேறு வழியே கிடையாது. நிற்க முடியலன்னா மறுபடியும் நினைக்கணும், நான் அது இல்லை, நான் ஆத்மா என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் நினச்சா மறுபடியும் என்ன பண்ண, இந்த உடல் உலகமெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? தள்ளுன்னு அதை தள்ளி மறுபடியும் இதை நினைக்கணும். நான் இந்த உடல் இல்லை, மனதில்லை, மறுபடியும் நினைக்கணும். இப்படியே மறுபடியும் நினைக்கிறது தான், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக திரும்ப படித்தல் தான், வேறு மார்க்கம் இல்லை. வேறு என்ன தான் பண்ணுறதுன்னா, விஷயம் புரியாவிட்டால் மீண்டும் படித்து கொண்டு தான் இருக்கணும். புரியலன்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் படிக்கணும். அதுதானே வழி, வேறு வழி என்ன இருக்குது? அந்த அறிவு நம்முடைய மனதில் நிற்காவிட்டாலும் கூட மீண்டும் அந்த அறிவை மறுபடியும் கொண்டு வந்து தியானித்து சிந்திக்க வேண்டும், நினைக்க வேண்டும். நிதித்தியாசி தவ்யாக சொன்னார் யாக்ஞவல்கியர். ஆக இந்த உலக நினைப்பு ஆத்மாவை நினைக்கணும். இந்த உலகத்தினுடைய நினைப்பறவே நினைந்தேன்னு சொல்லுவார் தாய்மன்னர். என்ன நினைப்பறவே? இந்த உலகத்தை பற்றி நினைப்பு விட்டு
உன்னையே நினைத்து கொண்டிருந்தேன், அல்லது என்னையே நான் ஆத்மாவாக நினைத்து கொண்டிருந்தேன், நினைப்பறவே நினைந்தேன் சொல்லுவார். ஆக இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் பிரம்மமே என்பதை விட்டு நான் பிரம்மம் அல்ல வேறு என்று கருத செய்வது அஞ்ஞானமா. அடுத்து ரெண்டாவது சந்தேகம். சந்தேகம் என்பது ஆச்சாரியர் தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கிய உபதேசத்தால் நீ பிரம்மமாய் இருக்கிறாய் என்று அருளி இருந்தும் கூட, உபதேசித்திருந்தும் கூட, அதில் திட நம்பிக்கை இல்லாமல் நாம் பிரம்மமோ அல்லவோ என்று சந்தேகம் கொண்டு மயங்குதல், அதுக்கு பேர் இங்கு சந்தேகம். அடுத்து விபரீதம் சொல்லி சொன்னா, ஜெகம் பொய் பிரம்ம மட்டுமே சத்தியம், நாம் அந்த பிரம்மமே என்று திடம் கொள்வதை விட்டு இந்த உலகம் மெய் நான் பிறப்புடைய ஜீவன் என்று உள்ளத்தில் மயக்கம் கொள்ளுதல், அதுக்கு பேர் விபரீத பாவனை சொல்றார். இந்த பாட்டினுடைய அர்த்தம். அடுத்து 85வது பாடல். முன் சொன்ன அஞ்ஞானாதிகளின் விரோதியை கூறுகிறார். இந்த அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் இருக்கு இல்லையா, அதனுடைய விரோதி என்றால் அதை போக்குவதற்கான விஷயங்கள். ஸ்ரவண மனன ஸ்வரூபத்தை கூறுகின்றார். தத்துவ அனுபோகம் தான் சாதித்தல் கேட்டல் என்பார், ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார், சித்தம் ஏகாந்தமான தெரிசனம் தெளிதல் என்பார், நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. தத்துவ அனுபோகம் தான் சாதித்தல் கேட்டல் என்பார், ஒத்துள பொருள் ஊகத்தால் உஷாவல் சிந்தித்தல் என்பார், சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார், நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. தத்துவ அனுபோகம் தான் சாதித்தல் கேட்டல் என்பார். நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தையே திரும்ப திரும்ப, அந்த கருத்தையே, விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருத்தல் ஸ்ரவணம் சொல்றார். முதல்ல கேட்கும்போது அறியாமல் போகிறது, மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, அதுவே ஒரு வகையில் ஸ்ரவணம் தான் சொல்கிறார். மறுபடியும் மறுபடியும் அது தானே சொல்கிறது. சாஸ்திரம் எந்த பக்கம் போனாலும், எந்த சாஸ்திரம் படித்தாலும் நீ ஆத்மான்னு தானே சொல்கிறது. தத்துவமசி மகா வாக்கியத்தை தானே சொல்கிறது. அதுதான் சொல்கிறார். ஸ்ரவணத்துக்கு லட்சணமாக நாம் சொல்கிறது தாத்பரிய நிச்சயம். ஸ்ரவணம் கேட்டல் சொல்கிறது சும்மா காது கொடுத்து கேட்டல் என்பது மட்டும் இல்லை, சொல்கிற விஷயத்தை தெளிவாக நிர்ணயம் செய்து புரிந்து கொள்வது, இதுதான் என்று தெளிவாக புரிந்து கொள்வது. அதான் சொல்கிறார். பிரம்மத்தே விஷயமாக கொண்ட எண்ணம், அதிலே மனசு இருக்கிறது. தத்துவ அனுபோகம் என்பது பிரம்மாகார விருத்தின்னு சொல்லிட்டார். பிரம்மாகார விருத்தின்னா அந்த பிரம்மமே நான் என்ற அந்த எண்ணத்திலேயே, அந்த அறிவிலேயே மனதில் எப்பொழுதும் இருக்குமாறு செய்ய வேதாந்த சாஸ்திரத்தை துணையாக வைத்துக் கொள்வது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு, எப்போ ஒரு சமயம் அப்படிலாம் இல்லை, டெய்லியே அதை ஞாபகப்படுத்துறது, நேரம் கிடைக்கும்போது ஞாபகப்படுத்துறது, அந்த அறிவிலே இருப்பது, அது ரொம்ப முக்கியம். அதான் இங்கே சொல்கிறேன். அதுதான் கேட்டல். இது இந்த நூலாசிரியர், உரையாசிரியருடைய கருத்து. உபக்கிரமாதி ஷட்லிங்கங்களுடன் வேதாந்த தாத்பரியம் நிர்ணயம் செய்து கொள்வது, அது பேர் தான் சிரமமா, ஸ்ரவணம். சிரமம் இல்லை, ஸ்ரவணம். சும்மா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி இல்லை, முறையாக அந்த கருத்துக்களை தெளிவாக மனதில் புரிந்து கொள்ளும் வரை கேட்பதற்கு பெயர் தான் ஸ்ரவணம், நிர்ணயம். பொதுவாக பிரம்மசூத்திரத்தை சொல்லும்போது தாத்பரிய நிர்ணயம் செய்வது என்று தான் சொல்லுவோம். ஆக பிரம்மசூத்திரம் படிப்பது என்பது தான் வேதாந்த படித்தல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது பேர் தான் ஸ்ரவணம் சொல்கிறாங்க. அது என்ன சொல்லி, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்று நிர்ணயம் செய்தல்.
பிரம்மம்தான் சத்தியம், இந்த உலகம் நிச்சயமாக மித்யாதான் அப்படி சொல்லி தெளிவாக உறுதியாக பிரம்மைவ சத்தியம், அது மனசில் உறுதியாக இருக்கணும் அந்த எண்ணம். அதுதான் சொல்கிறார். அப்படி யுக்தி யுக்தமாக லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக மனசில் தெளிவாக பிசுறு இல்லாத புரிஞ்சுக்கிறது. பிரம்மமோ அல்லனோ அப்படிலாம் இல்லை, நான் அந்த பிரம்மமே தான். அது ரொம்ப முக்கியம். அந்த மெய்ப்பொருள் நானே. ஆக அகம் பிரம்ம அஸ்மி, அந்த மெய்ப்பொருள் நானே என்று புரிந்து கொள்வதுதான் ஷவணம் சொல்கிறார். நான் இந்த சரீரம் மனது புத்தி ஜெகத்து இல்லை, பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. நான் இந்த உடல் இல்லை, மனதில்லை, உலகம் இல்லை, எதுவும் இல்லை. நான் என்னவா இருக்கேன்னா, நான் எதுவாக இருக்குன்னு அதுவாக தான் இருக்கேன். அதுதான் என்ன பிரம்மம். அந்த பிரம்மமே நான். பிரம்மம் நானும் வேறு வேறு இல்லை. ஆக பிரம்மைவ சத்தியம், பிரம்ம மட்டும்தான் சத்தியம். ஜெகத் மித்யா என்று புரிந்து கொள்ளுதல், அதில் சந்தேகமே இல்லை. தந்தை தாய் தமர்த்தாரம் மகவேணும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம் இதிலோர் சந்தேகம் இல்லை சொல்கிறேன். இதில் சந்தேகம் இருக்கான்னா இல்லவே இல்லை. அதுதான் அதுக்கு அது சொல்லும்போது சாஸ்திர வார்த்தையில் பிரமாண அசம்பாவனா, பிரமாணத்தில் உள்ள சந்தேகங்கள் போவதுதான் ஸ்ரவணம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். பிரமாணம்னா என்ன சுவாமி சொன்னால் உபனிஷத் அல்லது ஆத்மாவை பற்றி சொல்லுகின்ற நூல்கள், அறிவை தரும் கருவி. அந்த நூல்களுக்கு பேர் தான் பிரமாணம். இது இருக்கக்கூடாதான். ஸ்ரவணத்துக்கு பிற்பாடு சாஸ்திரம் கொடுத்த அறிவில் நமக்கு சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஆமாம், பிரார்த்தனை சொல்லிடுச்சு, அதுதான் பிரமாணம், அதுதான் ஆத்தன்டிக். அடுத்து பிரமேய அசம்பாவனா. அடுத்து சாஸ்திரம் சொன்ன விஷயம் தெளிவாக இருக்கு, ஆனால் நான் எப்படி அதுவாக இருக்க முடியும் என்ற அந்த பிரமேயம், நான் அதுவாக எப்படி இருக்க முடியும் அந்த சந்தேகம். முதல்ல அறிவை தரும் கருவியில் சந்தேகம் இருந்தது, பிற்பாடு அது அந்த அறிவை தரும் கருவியில் சந்தேகம் இல்லை. பிரம்மம்தான் சத்தியம், அதுதான் நான் என்றெல்லாம் புரிஞ்சிடுது. ஆனால் எனது யுக்தி அல்லது அனுபவத்துக்கு அது பொருந்தலை. நான் என்னை பழையபடியே உடலாக மனதாக உலகமாக பிறந்தவனாக இறக்க போகிறவனாக நான் அப்படியாக இப்படியாக நினைக்கிறேன். கடவுள் என்றவர் எங்கேயோ இருக்கிறார், நான் இங்கே இருக்கேன். இப்படிப்பட்ட இந்த பழக்கம் இருக்குது பாருங்கள் மனதில், அந்த பழக்க வாசனை அது எனக்கு ஒத்தே வரமாட்டுது. அது முரண்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்னுடைய அனுபவம் வேறையாக இருக்குது, சாஸ்திரம் கொடுத்த அறிவு வேறையாக இருக்குது. ஆமாம், என் அனுபவம் என்ன? நான் வரையறைக்குட்பட்டவன், நான் இந்த ஒரு உடலில் இருக்கக்கூடிய அல்பமான ஜீவன், வரையறைக்குட்பட்டவன், லிமிட்டட். சாஸ்திரம் சொல்கிறது தொம் அபரிச்சின்னம், நீ வரையறைக்கு உட்படாதவன் சொல்கிறது, நீ எங்கும் நிறைந்தவன் சொல்கிறது. அது யுக்திக்கு பொருந்தனமே. கேட்ட உடனே பொருந்தலையே, சந்தேகமில்லாத அறிவு வந்தாலும் நமக்கு பொருந்த மாட்டேன். அது எப்படி தான் நினைப்போம். ஆகவே அப்படி யுக்திக்கு பொருத்துவதற்காக அந்த சாதனை இருக்குது. அதுக்கு பேர் தான் மனனம். ஸ்ருதி சம்மத யுக்தியே சாதனம். மனனம்னா சாதனமா, யுக்தி யுக்தமாக அல்லது தர்க்கபூர்வமாக நான் புரிஞ்சுக்கணும். வேதாந்த சாஸ்திரத்தில் ஞான காண்டத்தில் என்னன்னா, 1 மணி நேரம் உட்காந்து நாம் மறுபடியும் அந்த விஷயங்களை மனசில் பிசுறு இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே விஷயம். அதனால் இங்கே நிறைய எத்தனை கேள்வி வேணாலும் கேட்டு அது எப்படி என்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற விசேஷமே, அதுதான் இங்கே இருக்கிற கஷ்டமே நமக்கு. அதுதான் தர்க்கபூர்வமாக. ஏன்னா மனசு எப்பவுமே ஒன்று ஒழுங்காக தர்க்க ரீதியாக புரியலைன்னா அதை விட அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை தான் சொல்கிறார், ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். ஊகம் என்றால் என்ன? தர்க்கம் என்ற சொல்லுக்கு தாது பாடு என்னென்னா ஊகே, அந்த ரூட் சொல்லுவாங்க பாருங்கள், வினையடி, அதுதான் ஊகே. ஆங்கிலத்தில் இன்ஃபர் சொல்லுவாங்க, யூகித்து தெரிந்து கொள்வது. பிரம்மசூத்திரம் அதுதான் செய்திருக்கு, நம்ம இங்கே பார்த்துருக்கின்றோம். ஆக இந்த ஸ்ரவண மனனத்துக்கு குரு கூடவே இருப்பார். குருவிடத்தில் தான் கேட்க முடியும், அவர்கிட்ட தான் சந்தேகத்தை கேட்டு மறுபடியும் தெளிந்துக்க முடியும். ஆக ஸ்ரவணத்தினால் சம்பாதித்த பொருள் என்ன? நான் அதுவாக இருக்கின்றேன்.
அப்படி சிரவணத்தினால் பெறப்பட்ட பொருளை தர்க்கத்தால் என்ன பண்ணமா, அதுவும் நானும் வேறு வேறு இல்லை என்ற அபேதமாக நாம் சாதித்து கொள்ளணுமா. ரொம்ப அழகா சொல்ற, அபேதத்தை சாதிப்பதும் பேதத்தை பாதிப்பதும். பேதம்னா வேற்றுமையாக நாம் கருதி கொண்டிருப்பதை, நான் வேறு அது வேறு என்று கருதி கொண்டிருப்பதை நீக்குவதுமான யுக்தியினால் உசாவல் ஆராய்வதை சிந்தித்தல் என்பார். ரொம்ப அழகா தெளிவா விளக்கமா சொல்றாருங்க. அதைத்தான் மனனம் என்று சொல்லுவார்கள். நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்று நடுவே முளைத்த மனது இருக்கு. அந்த மனதை நீ இல்லைன்னு சொன்ன பிற்பாடு அந்த மனதை வைத்துக்கொண்டே அந்த மனது இல்லைன்னும் பொழுது அங்கே வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதுதான் இருக்கு. பார்ப்போம், யோசிப்போம். மனதுன்ற ஒன்றை நீக்கிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா என்ன இருக்கு? என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. அதுதான் என்ன? நான். அதுக்கு பேர் தான் பிரம்மம். ரொம்ப சிம்பிள், புரிந்தா ரொம்ப சிம்பிள். ஆக யுக்தி பூர்வக சம்சய நிவர்த்தி மனனம், இதுதான் லட்சணம். சிரவணத்தினால் விசாரித்து உணர்ந்த பொருளை புத்தியால் சிந்தித்தல் மனனம். யுக்திக்கு பொருத்தமாக வரணும். எப்படி தெளிவாக சொல்லணும், தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும், லாஜிக்கலாக நமக்கு புரியணும். இல்லைன்னா நம்ம புத்தி ஒத்துக்காது. அடுத்து என்ன ஆயிட்டான், எனக்கு சந்தேகம் இல்லை, என்னோட அனுபவம் உண்மையில் பொய்ன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆத்மஸ்வரூபம் ஒன்றே சத்தியம் என்றும் சாஸ்திரம் தந்துள்ள ஞானம், என்னை பற்றி தந்துள்ள உண்மை ஞானம் அது உண்மை என்றும் புரிந்து கொண்டேன். பிறகு என்னன்னா, அப்புறமும் கஷ்டம். இங்கேயே ஞானம் திடம் ஆயாச்சு, அஜ்ஞானமும் போயாச்சு, ஞானமும் திடமாக வந்தாச்சு. ஆனால் என்ன, சந்தேகமற அந்த ஞானத்தை அடைந்திருந்தாலும் அந்த அறிவில் நிற்க முடியவில்லை, நிஷ்ட கூடலை. அதுதான் வீடுகளில் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, சில பொருள்களை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம், அல்லது புஸ்தக அலமாரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். பழைய பழக்கத்தில் கையை வச்சு எடுத்துருப்போம். மறுபடியும் கை அங்கே தான் போகும். அப்புறம் தான் தோணும், ஓ நம்ம தான் மாற்றி வச்சோம். அது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுபோல் ரொம்ப நாள் நீண்ட நாளாக நான் அந்த உடல் மனம் உலகம் இப்படியே நினச்சிருந்தேன். எனக்கு தெளிவான அறிவு வந்த பிற்பாடும் கூட நான் தான் அந்த புஸ்தகத்தை மாற்றி வச்சுருந்தேன். என்ன பண்ணுவேன், பழைய இடத்துல தான் போய் பார்ப்பேன். அது காரணம் என்ன, பழக்கம், பல ஜென்ம பழக்கம் பண்ணிடுறார். ஆகினால சந்தேகமில்லாதப்பட்ட திருட ஞானத்தில் நிற்க முடியல. பழைய நினைவே மறுபடியும் என்னை தாக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பெற்ற அறிவில் நிற்க முடியாது, துக்கம் வேற வந்தாச்சு. முந்தியாவது அந்த அறிவு இல்லை, துக்கம் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அறிவும் வந்தாச்சு, நிற்க முடியலன்ற கஷ்டம் வேற வந்தாச்சு. இதுதான் அறிவினுடைய விசேஷம். அப்போ என்ன பண்ணணுமா, குரு என்ன பண்ணுவார், சிரவண மனனத்தோடு குரு விட்டுடுவார். அதுக்கு மேலே அவர் நமக்கு வர முடியாது, உதவ முடியாது. அந்த அறிவை நிலைப்படுத்த நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் பழைய நினைவுகள் வந்து என்னை மறுபடியும் இந்த உடலாக மனதாக சொல்லி கொண்டிருக்கின்றது. அது உண்மை இல்லை என்ற அந்த எண்ணத்தை தள்ளி 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 என்ன பண்ணோம், நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா அல்லது பிரம்மமே நான், இந்த எண்ணத்தை மறுபடியும் என்ன பண்ண, வலுப்படுத்தணும். அதிகமாக நான் அந்த பிரம்மமே எனும் அறிவை எந்த சாதகன் பெற்றானோ அவன்தான் அதை உறுதி செய்து கொள்ள முடியும், உறுதி செய்யணும். எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவு இருந்தும் கூட இந்த விவகாரம் பல ஜென்ம பழக்கம் இருக்க மீண்டும் மீண்டும் பழைய வாசனைகள் வந்து விடுகின்றது. வாழ்க்கையிலே பார்க்கலாம், வயதாக ஆக ஆக நமக்கு பழைய விஷயங்கள் நிறைய ஞாபகம் வந்து பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா இங்கே பாருங்கோ அப்படின்னு சொல்லி நாம் ஆரம்பிச்சிடுவோம். நம்முடைய ராமாயண மகாபாரதத்தை ஏதோ புதுசாக சொல்ல வருவாங்க, அதை கேட்டுக்கும் அப்படி என்னமே வரதில்லை. நாம் ஆரம்பிச்சிடுவோம், சொல்ல வந்தவர் அப்படியே விட்டுடுவார் இல்லையா? அப்படிதான். அதான் சொல்கிறார், பல ஜென்ம பழக்கம் மீண்டும் மீண்டும் பழைய வாசனை வந்து விடுகின்றது. எண்ணெயும் தண்ணீரும் போல் என்ன ஆகுறதுன்னா சேரலையாம். காப்பியில் போட்ட சக்கரை அடியில் அப்படியே இருக்கு, கலக்கலை. ஆகவே என்னமா தத் சிந்தனம் தத் கதனம், ரொம்ப அழகாக சொல்கிறார். யதோ நிச்சரதி ஆத்மன்யேவ வசம் நயேத் சனை ஷனை உபரமேத் ந கிஞ்சி தப்பி சிந்தையேத். இதெல்லாம் கீதையில் வரக்கூடிய வார்த்தைகள், ஸ்லோகங்கள். அந்த விபரீத பாவனை போக்குவதற்காக
நாமாக இருக்க விடாமல் நம்மை செய்து கொண்டுள்ள அந்த பழைய வாசனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆத்மா ஆத்மா என்ற அறிவினால் நிலை பெற செய்ய வேண்டும். நிதித்தியாசனத்தின் மூலமாக. அதான் சொல்ல, சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். சித்தமானது நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த அறிவு மட்டுமாகி நிற்கின்ற தன்மையைத்தான் தெளிதல் என்று சொல்லுவார்கள். தாய்மனர் சொல்ற, கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய் தெளிவு சொல்லுவார். மெய் தெளிதல் என்பார். சந்தேகமும் விபரியமும் நீங்கிய நிலையை தெளிதல் என்பார். சந்தேகம் போயிடுச்சு, அந்த விபரீத பாவனையும் போயாச்சு. இப்போ என்னென்னா, நான் இந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அறிவு ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்படி நான் இந்த உடல் உலகம் என்ற அறிவு பலமாக இருந்ததோ அந்த அளவிற்கு பலமாக இயல்பாக சுபாவமாக நான் ஆத்மா என்ற எண்ணம் நமக்கு திடமாக வந்துவிட வேண்டும். பல ஜென்ம பழக்கத்தினால வந்த அந்த வாசனை என்ன பண்ணோம், அதே போல் நிறைய 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 நினச்சி 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 அந்த எண்ணத்தை பலப்படுத்துவது மூலமாக அந்த எண்ணம் பலகீனமாகும். அல்ல வைத்தே அறம் பெருகுன்னு சொன்னார் பாருங்க. அதுபோல் என்ன, இங்கே இந்த ஆத்மத்தை எண்ணத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த பழைய வாசனைகள் அவ்வளோ சுலகமாக குறையாது என்றாலும் கூட விவேக வைராகியத்தினால் அபியாசத்தினால் அந்த அறிவில் நாமும் நிற்க முடியும், நிற்க வேண்டும். அதான் சொல்கிறேன், ஷவணம் முதலில் சாஸ்திரபூர்வமாக ஷவணத்தில் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். மனனம் புத்தி பூர்வமாக பிற்பாடு புரிந்து கொண்டேன். சந்தேகங்கள் நீக்கி முதல்ல தெளிவில்லாத ஞானம் இருந்தது, பின்னர் தெளிந்த ஞானம். பொதுவாக ஞானம்னா தெளிந்த ஞானம், அதுதான் ஞானம் சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஞானமே இல்லை. ஆமாம், ஞானம் என்று அந்த ஞானம் சொல்லுவோம். ஆக பிறகு ஞானம் வந்தாச்சு. முதல்ல ஸ்ரவண மனனத்தில் ஸ்ரத்தையுடன் பண்ணுறோம். அடுத்து நிதித்தியாசனத்தில் அந்த ஸ்ரத்தையே அந்த நம்பிக்கையே நமக்கு ஞானமாகி உறுதி பெற்று விட்டது. இந்த ஞானத்தை தான் ஞானம் சொல்லுவாங்க. சம்சய விபர்ய ரஹித ஞானம், சந்தேகமும் இல்லை விபரீதமும் இல்லை. அந்த ஞானத்தை தான், அதாவது நமக்கு உறுதி பெற்ற ஞானத்தை தான், நிஷ்டை அடைந்த ஞானத்தை தான் ஞானம் என்று சொல்வார். அதற்கு பயன்படுவது நிதித்தியாசனம். அதுதான் சொல்றார், நித்தம் பின் நித்தம் நாள்தோறும் இப்படி செய்த கால், இவ்வாறு ஷவணாதிகளை அனுஷ்டித்து விடாமல் செய்து வந்தாய் ஆயின் ஏகாந்தே சுகம் ஆசியதா. சாதன பஞ்சயத்தில் சொல்லுவார், ஏகாந்தம் தான் என்ன உனக்கு சுகம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதுதான் இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க, வெளியில் போகாத, விலகி இரு, வீட்டிலேயே இரு, தனியாக இரு இல்லையா. தனியே இருப்பதற்கு எண்ணினேன், எண்ணம் இது சுவாமி நீ அறியாததை சொல்கிறார். ஏகாந்தே சுகம் ஆசியதான். சித்தம் ஏகாந்தமான, அப்படி மனதானது தெளிவாக அந்த அறிவிலே நிற்கும் பொழுது அதை தான் என்ன தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த கால், தினம்தோறும் இப்படி நீ செய்து வந்தால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. மற்ற விஷயங்களை எல்லாம் நினைப்பதை விட்டு நினைப்பறவே நினைந்தேன்னு சொன்னார் பாருங்க. ஏதோ இருக்கு, சாப்பாடு செய்கிற நேரம், மற்ற நேரம் எதிர 1-2 வேலைகள் செய்கிற நேரம், மீது நேரம் எல்லாம் இந்த ஆத்ம நினைவிலேயே இருப்பது, இந்த சிந்தனத்தையே அதிகம் வளர்த்து கொள்வது, கேட்ட வார்த்தைகளே மறுபடியும் கேட்பது, சிந்தித்த ஆத்ம விஷயம் மறுபடியும் சிந்திப்பது, அந்த அறிவிலேயே நிற்பது. அதுதான் ரொம்ப முக்கியம் செய்யணுன்றார். ஒரு காலத்திற்கு பிறகு, ஒரு வயதுக்கு பிறகு வாழ்க்கையுடைய சில விஷயங்கள்லாம் நிறைவு செய்த பிறகு இப்படி சிந்திக்கலன்னா அப்புறம் வாழ்க்கையே பிரயோஜனமற்று போகின்ற. நித்தம் இப்படி செய்த கால் என்ன ஆகுமா, நிர்வாணம் பெறுவாய் நீயே. நீ நிர்வாணம் பெறுவாய் என்றார். ஆமாம், உன்னில் இருக்கிற மனம் புத்தி இதெல்லாம் நான் இல்லை, நான் வெறும் அந்த பிரம்மம் மட்டுமே என்னும் பொழுது அதுதான் நிர்வாணம் சொல்றார். நிர்வாணம் உடல் மனதில் உள்ள அபிமானம் நீங்குதல், நம்ம மேல இருக்க அட்டாச்மெண்ட் எல்லாம் நீங்கிறது, அதுதான் நிர்வாணம். நித்தாரா உடல் மனதில் அபிமானம் நீங்கிறது தான் நிர்வாணம். தன்னை ஆத்மாவாக மட்டுமே புரிந்து கொண்டு அத்வைதம் பிரம்மைவ சத்தியம் என்று புரிந்து அதிலேயே இருத்தல், அது மட்டுமாகவே இருத்தல்.
நிர்வாணம், வேற ஏதோ அர்த்தம் எடுத்துக்க கூட. ஆமாம், ரொம்ப அழகான 2-3 வார்த்தைகள் எடுத்து பாருங்க. அக்னி கட்டையில் வெளிப்படுகின்றது, பிற்பாடு அந்த கட்டையும் எரிந்து சாம்பல் ஆவது போல. அந்த அக்னிக்கு வடிவம் கிடையாது, உண்மையில் வடிவம் கிடையாது. அது எதில் எரியுதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கிறது இல்லையா. பெருசு கட்டையில் இருந்தால் அது போல் இருக்கிறது, சின்னதாக இருந்தால் அது போல் எடுக்குது, சின்ன திரியில் இருந்தால் அது போல் எடுத்துக்கிறது. அக்னிக்கு வடிவம் இல்லை. உண்மையில் நாம் சரீரம் மனது புத்தி என்பதை நீக்கிய பின்னும் எடுத்த பிற்பாடும் நான் இருக்கிறேன்னா இல்லையா, இருக்கு. நான் என்பது சரீரம் மனது புத்தியில் வெளிப்பட்டது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த எண்ணத்தை அழித்து விட்டு, நான் இந்த உடல் மனது இல்லை என்று அந்த எண்ணத்தை அழித்து விட்டேன். அந்த எண்ணம் அழிந்த பின்னும் நான் இருப்பேனா இல்லையா என்றால் நான் இருப்பேன். என்னவா இருப்பேன்? அந்த பிரம்மமாக இருக்கின்றேன். என்னிடத்து இந்த அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லை, அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ வெளியில் போகும்போது என்ன பண்ணுறோம்? எத்தனை உடை போட்டுக்கிறோம், எத்தனை தேவைகள் எல்லாம் போட்டுக்கிறோம். செப்பல் முதல் கொண்டு, கண்ணாடி முதல் கொண்டு, வாட்சி, அது இது எல்லாம் போட்டுக்கிறோம். வீட்டில் இருக்கும்பொழுது ஃப்ரீயாக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம். அதுபோல் இந்த மனதில் இந்த மனம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, இது எதுவுமே நான் இல்லை. நான் யாருன்னா அவ்வளோதான். இதெல்லாம் இல்லாத பொழுது எது இருக்கோ அதுதான் நான். அதுக்கு பேர் தான் பிரம்மம், அதுதான் நிர்வாணம். ஆக எண்ணம் அழிந்த பின்னும் நான் இருப்பேனா இல்லையா என்றால் இருப்பேன். கட்டையில் நெருப்பு சென்ற பின்பும் நெருப்பு என்னன்னா இருக்கும். அதுபோல நம்முடைய மனம் புத்தி உடல் சென்ற பின்னும் நான் இருப்பேன். அக்னி வெளிப்பட கட்டை தேவைப்பட்டது, இந்த சைத்தன்ய பிரம்மம் வெளிப்பட உடல் மனது தேவைப்பட்டது. அவ்வளவுதான். இந்த உடல் மனதில் நான் அந்த பிரம்மம் என்று புரிந்து கொள்வதற்கு அது உபயோகமாக இருந்தது. அதுவரையில் அதை உபயோகப்படுத்தினேன். பிற்பாடு என்னன்னா வென்று தணிந்தது காடுன்னு சொல்கிறது போல இல்லையா, அப்படி புரிந்து கொள்வது தான் அங்கே நிர்வாணம். ஆக சிஷ்யனை பொறுத்தவரை ஞானம் வந்து விட்டது, புரிந்து விட்டது. தடைகள் நீக்கி அவன் அதில் நிஷ்டை அடைய வேண்டும். அஜ்ஞான சந்தேகம் விபரீதம் என்ற 3 தடைகள் சிஷ்யனுக்கு வரலாம் இல்லையா, அதை வென்று நிற்க வேண்டும் சொல்லி சொல்றார். 2 1 என்றது இல்லையா, விகற்பத்தை வென்று நிற்பது நமது மரபு என்ற பரமகுருவே. மௌனகுரு வணக்கத்தில் தாய்மனார் சொல்றார், வென்று நிற்பது. 2 1 கூட இல்லை, என்ன இருக்கோ அதுதான் நான், விகற்பமே இல்லை. அதுதான் நம்முடைய மரபு என்ற பரமகுருவே. காரணம் என்னன்னா, படிச்சுட்டு விவகாரங்கள் இருக்கும் பொழுது கேட்ட ஞானம் மறந்துடலாம் அல்லது நிலை நிற்காமல் போகலாம். ப்ராக்டிக்கல் பிரச்சனை இங்கே சொல்கிறார் ஒரே ஆசிரியர், ரொம்ப அழகாக சொல்கிறார். மோட்சமானது ஞானத்தால் நியமமாக உண்டாகும், அதுதான் சித்தாந்தம். அந்த ஞானம் சிரவணத்தினால் நமக்கு கிடைக்கும். தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பதற்கு இதுதான் அர்த்தம் சொல்றார். பிரம்மத்தை பற்றி அறிவை வேதாந்த அர்த்த சிந்தனத்தினாலேயே அடிக்கடி ஆவர்த்தி செய்து வருவது சிரவணம். மறுபடியும் நினைக்கிறது, சிந்திச்சு பார்ப்போம். அதனால் என்ன ஆகின்றது? அஜ்ஞானம் என்ற பிரதிபந்தம் நிவர்த்தி ஆகிவிடும். மேலும் இங்கே கேள்வி என்னென்ன, அடுத்த சிஷ்யனுடைய கேள்வி, ஞானத்திற்கு தடைகள் இருக்கே, அந்த ஞானத்திற்குள்ள தடைகளை நீங்கள் எனக்கு விலைக்கு மீண்டும் சொல்லுங்கள். நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே சொல்லி சொன்னார் இல்லையா. தடைகள் நீங்க மரண பரியந்த முயற்சி பண்ணணுமா? தடைகள் வேற 3 வரும்னு சொல்றீங்க. அப்போ அந்த தடைகள் நீங்குவதற்கு எவ்வளவு காலம் நம்ம முயற்சி பண்ணணும்? கிளாஸ் ஆரம்பித்தா முதல் கேட்குற கேள்வி என்னென்னா, எப்போ சாமி முடிப்பீங்க? ஆமாம், நிகழ்ச்சி ஆரம்பித்தா எப்போ முடியும்? பூஜை ஆரம்பித்தால் எப்போ முடியும்? அதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அதுபோல் இங்கே எவ்வளவு காலம் நான் இந்த முயற்சியை செய்யணும் இந்த தடைகள் நீக்குவதற்கு? அவை அனுஷ்டிக்க கால நிர்ணயம் ஏதாவது இருக்கா? அதை கூறுங்கள்னு அடுத்த பாடலில் சொல்ல போகிறார். ஆக இங்கே இந்த பாடலுடைய கருத்து என்ன? ஸ்ரவணம் என்பது
பிரம்ம ஆன்ம ஐக்கியத்தை கூறும் வேத வாக்கியத்தின் தாத்பரியத்தை குரு மூலமாக விசாரித்து தெளிதல் அறிதல். மனனம் என்பது ஷவணத்தினால் கேட்டலினால் விசாரித்து உணர்ந்த பொருளை புத்தியில் சிந்தித்தல், சந்தேகம் போக. அடுத்து நிதித்தியாசனம் என்பது இவ்விரண்டினாலும் துணிந்த பிரம்மம் ஞானத்தில் அஞ்ஞானமும் சென்று சந்தேகமும் சென்று தெளிவாக தெளிந்த அந்த பிரம்ம ஞானத்தில் சித்தம் அசைவர நிலைத்து நிற்க செய்த. அசையாத தீபம் இருக்கு பாருங்க, பகவான் கீதை உதாரணம் சொல்லுவார். தீபம் இருக்கு, அது அசையாத நிற்கிறது. அதுபோல சித்தமானது அந்த அறிவிலேயே அப்படியே அசையாமல் நிற்க செய்தல். இந்த ஷவணாதி மூன்றையும் வைராகியத்தோடு விடாது அனுஷ்டித்து வருவாயாகின் பிரதிபந்த ரகிதமான பிரதிபந்தம் நீங்கிய இல்லாத நித்திய முக்தி பேற்றை அடைவாய். பிரம்மமாகவே நீ நிற்பாய். உடல் மனம் புத்தி அவைகள் அற்ற நிலையை நீ நிற்பாய். அதைத்தான் நிர்வாணம் என்பர் பெரியோ. அடுத்து 86வது பாடல். எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும், அப்பால் ஓர் செயலும் வேண்டா, நித்தமும் வெளிபோல் பற்றா, நேய மாத்திரமா ஜீவன் முத்தர் ஆனவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும், அப்பால் ஓர் செயலும் வேண்டா, நித்தமும் வெளிபோல் பற்றா, நேய மாத்திரமாய் ஜீவன் முத்தர் ஆனவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். பாடலை பார்க்கலாம். எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாள் இது செய்யணும், அவ்வளோ நாள் செய்யணும். இப்போது எவ்வளோ நாள் மூச்சு விடணும்னா என்ன சொல்லுவோம்? உயிர் இருக்க வரைக்கும் மூச்சு விட்டுக்கிட்டு இருப்போம். எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னா, எவ்வளவு சாப்பிட்ணுன்னா பசி போகிற வரைக்கும் சாப்பிட்ணும். அப்போ எத்தனை நாள் செய்யணும்? அது பதில் சொல்கிறார். எதுவரை காண்பான் காட்சி என்ற பேதம் உன்னுடைய மனதில் இருக்குமோ அத்தனை நாட்கள் நீ ஸ்ரவண மன நிதித்தியாசனம் செய்யணும். காணுகின்ற இந்த பேதங்களையெல்லாம் சத்தியம் என்ற எண்ணம் உன் மனதில் எது வரைக்கும் இருக்கோ அது வரையில் நீ செய்யணும். அதுக்கு பிற்பாடு என்னென்னா, இவைகள் தெரிந்தாலும் கூட இவைகள்லாம் மித்தியா என்ற புரிந்த அறிவு உனக்கு வந்துடும். அது வரைக்கும் நீ செய்யணும். அதான் சொல்கிறார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்பது உன்னை பொறுத்தவரை வேண்டுமா வேண்டாமா என்பது நீ தான் முடிவு பண்ண. எவ்வளோ நாள் யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது. இது 3.5 வருஷம் கோர்ஸு, 3 வருஷம் கோர்ஸு, 12 வருஷம் கோர்ஸு, அது போல் இல்லை. இது ஆளாளுக்கு வித்தியாசப்படும். உனக்கு இருக்க விவேக வைராகியம் திடமாக இருந்ததுன்னா ஞானம் திடமாகிடும். இல்லைன்னா நீ செய்து தான் ஆகணும். அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், ஆளை பொறுத்தது. அதான் சொல்கிறார். ஸ்ரவணமன நிதித்தியாசனம் என்பது உன்னை பொறுத்தவரை உன்னை பொறுத்த விஷயம். வேண்டுமா வேண்டாமா என்பது உன்னை பொறுத்தது. தாய்மன்னர் அழகாக சொல்லுவார். இந்த காண்பான் காட்சி, காண்பானும் காட்டுவதும் காட்சியுமாய் நின்ற வீண் பாவம் போயதுவாய் மேவு நாள் என்னாலோ. இது வீண் பாவன்றார். காணப்படும் பொருள், காண்பவன், காட்சி இதெல்லாம் சத்தியமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவைகள் உண்மை இல்லை. இது வீண் பாவம் சொல்கிறார். வீண் பாவம், பாவமோ பாவமோ, தேவையில்லாத பாவனை தான் சொல்கிறார். அது சத்தியமில்லை என்கின்ற அறிவு உன்னுடைய மனதில் எப்போ உறுதியாகி விடுகின்றதோ அப்பொழுதும் காட்சி தெரியும், காண்பவன் இருப்பான். ஆனால் அதுக்கு இருக்க சத்தியத்துவ புத்தி போயிடும். அதை சொல்லுவார். காட்சி தெரியும், கவர்ச்சி மறைந்திருக்குன்ற. அதுபோல் அந்த காட்சியில் நமக்கு பெரிய தாத்பரியம் இல்லை. ட்ரெயின்லேயோ இப்போ ஃப்ளைட்லேயோ ஏதோ பஸ்லேயோ போயிட்டு இருக்கும்போது சில காட்சி வந்துக்கிட்டே பார்த்துட்டு அப்படியே வரும் இல்லையா, அவ்வளோதான். உனக்கு உறுதியாக ஞானம் வந்து விட்டது என்று நீ நினைத்தால் அது உன்னை பொறுத்த விஷயம். உனக்குத்தான் தெரியும் அதன் நிஷ்டை பலன் எல்லாம்.
அது நீ முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எத்தனை நாளைக்கு இந்த பேத புத்தி சத்தியமாக இருக்கோ அத்தனை நாளைக்கு நீ இதை அபியாசம் செய்து கொண்டு இரு. குரு சொல்லி கொடுக்குறார். அப்பால் ஒரு செயலும் வேண்டாம், உறுதியாயிடுச்சு சொல்லி சொன்னா அதன் பிறகு நீ ஒரு செயலும் செய்ய வேண்டாம். நீ செய்ய வேண்டாம் இல்லை, அது நின்றுடும், அவ்வளோதான். ஸ்ரவணமன நிதித்தியாசனம் செய்ய வேண்டாம், நீ விட்டு விடலாம். ஏங்க இவ்வளோ நாளைக்கு வந்திருந்தீங்க இப்போ வரலன்னு சொல்லி கேட்டா ஃப்ரெண்டு கேட்ட என்ன சொல்லும்? இல்லைங்க மனசுக்கு தோணலை வரணும்னு, அவ்வளோதான். அது போல ஸ்ரவணமன நிதித்தியாசம் செய்ய வேண்டாம், நீ விட்டுடலாம். நித்தமும் வெளி போல் எப்பொழுதும் ஆகாசத்தை போல நேய மாத்திரமாய் பிரம்மமாய் அறியப்படும் பொருள் போல் பிரம்மமாய் வேதாந்த சாஸ்திரத்தின் அறிவிக்கப்படும் பொருளான அந்த பிரம்மமாக நீ உலகத்தில் எதையெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறியோ அது போலவே அந்த பிரம்மமே உனக்கு அறியப்படும் பொருளாக அந்த பிரம்மமாக நீ அந்த அறிவிலே நிற்கும்படி ஆகிவிட்டாள். அதான் சொல், நேய மாத்திரமாம் அந்த பிரம்மமாக விதேக முக்தி பெற்று இருப்பாயே. நீ அந்த பொருளாகவே அதுவாகவே பிரம்மமாகவே ஆத்மாவாகவே நீ இருந்து கொண்டு இருப்பாய். எப்போ? இந்த உடல் மனம் இருக்கும் பொழுதே நீ என்ன விதேக முக்தன் தான். தேகத்தை நீ உணரல, தேகம் இருக்கு மனசு இருக்கு, ஆனால் நீ என்ன முக்தனாக புரிந்து கொண்டு இருக்கின்றாய். அதுவே விதேக முக்தின்னு சொல்ற. ஜீவன் முக்தன் ஞானியை பொறுத்த வரைக்கும் ஜீவன் முக்தி விதேக முக்திலாம் இல்லை, சாஸ்திரம் சொல்றது தான். ரொம்ப அழகா சொல்றார். என்றும் நேய மாத்திரமாய் அந்த பிரம்மமாக விதேக முக்தி பெற்றிருப்பாய் உடல் மனம் இருந்தாலும் கூட. ஆகவே என்றும் நேய சொரூபமாக இருப்பதால் அவனுடைய பிராரப்தம் இருக்கும் வரை நீ ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுவாய். பிராரப்த கர்மா என்று சென்ற பிறகு, ஷரீரம் சென்ற பிறகு அவன் விதேக முக்தன் என்று சாஸ்திரங்களால் வர்ணிக்கப்படுகின்றான். சொல்லப்படுவாய் வர்ணிக்கப்படுவாய் என்ற. அப்போ அவனுக்கு என்னன்னா எதுவுமே இல்லை. இருப்பார் என்றும் சார்வ காலமும் அதுவாய் இருப்பார். மறுபடியும் அவன் உடலை எடுப்பதில்லை. காரணம் கர்ம நாசமாகிவிட்டது. நான் தத்துவ போத்து அடுத்து கன்க்ளூஷன் வகுப்பில் அதான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. விதேக முக்தி, ஜீவன் முக்தி, அந்த சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் என்ன ஆக போகிறது ஞானிக்கு சொல்லிட்டு ஒரே ஆசிரியர். ஆக ஞானம் இருவகை. சந்தேகத்துடன் கூடிய ஞானம் அந்த ஞானம், சந்தேகம் நீங்கிய ஞானம் திருட ஞானம். யாருக்கு திருட ஞானம் இருக்குமோ அவருக்கு கொஞ்சம் கூட கர்த்தவிய புத்தி இல்லை. நன்றாக கண்ட ஆன்மாவின் கண் மீண்டும் மயக்கம் உண்டாகாது. இது கயிறு தான் என்று புரிந்த பிற்பாடு இது பாம்பா என்ற எண்ணம் நமக்கு வரவே வராது, வரக்கூடாது. அவ்வளவுதான். அதான் சொல்ற, மயக்கம் உண்டாகாது. பாடனுடைய கருத்து பார்க்கலாம். எத்தனை நாள் எதுவரை காண்பான் காட்சி எனும் பேத புத்தி சத்தியமாக மனதில் இருக்குமோ அத்தனை நாளைக்கு நீ இந்த அபியாசத்தை செய்து கொண்டிரு. அதன் பிறகு நீ ஒரு செயலும் என்ன செயல்? ஸ்ரவண மன நிதித்தியாசனம் செய்ய வேண்டாம், விட்டு விடலாம். எப்போதும் உள்ள ஆகாசம் போல அனைத்தையும் நீக்கிய பிற்பாடு நேய மாத்திரமாய் மிஞ்சிய வேதாந்த சாஸ்திரத்தினால் அறிவிக்கப்படும் பொருளான அந்த பிரம்மமாய் முக்தி பெற்று இருப்பாய். பிராரப்தம் உள்ளவரை நீ ஜீவன் முக்தன் என்றும் பிராரப்த நாசத்தில் நீ விதேக முக்தன் என்றும் சாஸ்திரங்களால் அறியப்படுவாய். ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாம் சாஸ்திரத்தை நல்லா ஆழ படித்தவங்க தான் இந்த வார்த்தை அறியப்படுவாய் அப்படி சொல்கிறது. என்னென்னா உனக்கு இல்லை, உனக்கு ஜீவன் முக்தி விதேக முக்தின்றது உன்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, சாஸ்திரம் இப்படி சொல்கிறது. நீ முக்தன் தான், முடிஞ்சு போயிடுச்சு. இனி ஜீவன் முக்தனுடைய வேற்றுமைகளை பேதம் கூறுகின்றார். 4ஆக பிரிக்கப்பட்டுள்ள ஜீவன் முக்தனுடைய தன்மைகளை சொல்றார். ஜீவன் முக்தி என்பது ஒன்று தான், அதில் உள்ளவர்களை வைத்து 4ஆக பிரித்து சொல்லுவார். பார்க்கலாம். ஞானமா ஜீவன் முக்தர் நால்வகை ஆவர் கேளாய் வாணிகர் பிரம வித்து வரன் வரியான் வரிட்டன் ஆனவர் நாமமும் ஆகும் அவர்களில் பிரமவித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதம்மியமும் சொல்வேன். ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகை ஆவர் கேளாய் வாணிகர் பிரமவித்து
வரன் வரியான் வரிட்டன் ஆனவர் நாமமும் ஆகும். அவர்களில் பிரமவித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேனே. பாடலை பார்க்கலாம். ஞானமார் ஜீவன் முக்தர் நால் வகை ஆவர் கேளாய். இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் நால் வகையாக சொல்வார்கள், அதை நான் சொல்கின்றேன், நீ கேட்பாயாக. ஞானமார் ஞானத்தில் நிறைந்த ஜீவன் முக்தர், ஞானத்தில் உறுதி பெற்றவர்கள் அந்த ஜீவன் முக்தர்கள் நால் வகை ஆவர், அவர்கள் 4 வகையாக இருக்கின்றார்கள். கேளாய், அதை நீ கேட்பாயாக. என்ன? வான் நிகர் ஆகாசத்தை போல அசங்கமாக உயர்வாக இருக்கக்கூடியவர்கள். வான் நிகர் ஆகாசத்தை போல இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அசங்கமாக இருக்கின்றார்கள். ஆகாசத்தை போல அசங்கமாக இருக்கிறார்கள். யார்? பிரம்மவித்து. அவர்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்கள் அசங்கமாக இருக்கின்றார். என்ன? இந்த உடல் மனது உலகம் நான் இல்லை, நான் என்றும் உள்ள நித்தியமான ஆத்மா என்ற அறிவு இருக்குது. அது எதோடு பந்தப்படத்தில் சம்பந்தப்பட்டு இல்லை, அசங்கமாக. ஆக பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்தவன். இது முதல் பேர் பிரம்மவித்து. பிரம்மவித்து வரன், பிரம்மவித்து வரியன், பிரம்மவித்து வரிட்டான். பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியன், பிரம்மவரிட்டான், 4 பேர். ஆனவர் நாமம் ஆகும் என்று அந்த ஜீவன் முக்தர்கள் பெயர். இதெல்லாம் அவர்கள் யாரும் அப்படியெல்லாம் தங்களை நினைச்சுக்கிறது இல்லை ஜீவன் முக்தர்கள். ஆனாலும் சாஸ்திரம் ஒரு கோணத்தில் சொல்றது பிரிச்சு. பிரம்மவித்து வரியன் வரன் வரிட்டான், பிரம்மவித்து வரன் வரியன் வரிட்டான், வரிசையா சொல்லணும்னா இதெல்லாம் அவங்க சொல்றது இல்லை, நாம சொல்லுகின்றோம். அவன் பிரம்மத்தில் உறுதியாக இருக்கின்றான், அவ்வளவுதான். பூர்ணம் பிரம்ம அஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி, அகம் பூர்ண அஸ்மி, பூர்ணோஸ்மி. பிராரப்த கர்ம பேதத்தால் ஒவ்வொருவர் ஒரு மாதிரி இருப்பார்கள். ஞானம் நிலை பெற்றவர்கள் கூட, ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் கூட அவரவர்கள் பிராரப்த வசத்தினால் அவரவர் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே தவிர ஞானத்திலேயோ நிஷ்டையிலேயோ அந்த மோட்சத்திலேயோ பேதம் இல்லை. அதுக்காக அவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கணுன்ற நியமமும் இல்லை. ஆந்திராவில் பிறந்திருந்தார் சொன்னால், இல்லை காசியில் பிறந்திருந்தார், நார்த்தில் இருந்தால் அவருடைய உணவு பழக்கம் மற்றது வேறையாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிறந்தால் அவருடைய உணவு பழக்கம் வேறையாக இருக்கும், மொழி வேறையாக இருக்கும், செயல்கள் வேறு மாதிரியாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்குன்ற அவசியம் இல்லை. ஆக அவர்களில் பிரம்மவித்தின் தானமும், தானமுண்டா இங்கே ஸ்தானமும், அவர்களில் பிரம்மவித்தினுடைய அனுபவமும் அனுபவ வலிமையும் மற்ற மூவருடைய தாரதமியம் என்ன என்பதை சொல்கின்றேன். இது ஒரு பிரிவு. நாம் அப்படி சொல்கிறதுலனா அவரவர் பிராரப்த வசத்தினால் இந்த பேதம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே கூறியபடி அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் ஆகிய தடைகளை ஒழித்த ஜீவன் முக்தர்கள் யாவரும் ஒரே விதமாக தோன்றார்கள், ஒரே விதமாக இல்லை. அவர்களில் 4 வித பேதம் உண்டு. அப்பேதங்களின்படி அவர்களுக்கு 4 பெயர்கள் உண்டு. அவைகள் என்ன? 1 முதலில் பிரம்மவித்து, பிரம்மவரன், 2வது 3வது பிரம்மவரியான், 4வது பிரம்மவரிட்டன் ஆக 4. அவர்களில் பிரம்மவித்தின் அனுபவ நிலையையும் ஏனையவரது தாரதமியத்தையும் கூறுகின்றேன், கவனமாக கேட்பாயாக. கவனமாக கேளுன்றார். ஏனென்றால் நமக்கு ஞானிகள் சொல்லிச்சுல ஒரே மாதிரி தானே இருக்கணும், அப்படி இருக்கிறதுனால ஞானி இல்லை அப்படிலாம் இல்லை. ஞானத்தில் பேதம் இல்லை. அதை உடைய அவரவர்கள் கொண்டு வந்த பிராரப்த வசத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்குள் ஞானத்தில் பேதம் இல்லை. நால்வர் அடைந்திருப்பதும் ஒரே ஞானமே. அவர்களுடைய மன அமைதியிலும் அவர்கள் அனுபவிக்கும் ஞான சுகத்திலும் மட்டுமே தாரதமியம் உண்டு. அதற்கும் காரணம் அவர்களுடைய பிராரப்தம் முதலியவைகள். ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறார். ரொம்ப விசேஷமான கருத்துக்கள் தான் இதெல்லாம். அடுத்து 88வது பாடல். இனி பிரம்மவித்தினுடைய இயல்பை சொல்லுகின்றார். தீரராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன
பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் தீரராய் பிரம வித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாய் இருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். பாடலை பார்க்கலாம். தீரராய் இந்திரிய விஷயங்களிலிருந்து புத்தியை மீட்டெடுத்து காப்பாற்றியவன். தீரன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். தீரன் சொல்லி சொன்னா இல்லையா, தீர சப்தெல்லாம் நம்ம கட்டோபனிஷத்லாம் கேட்டிருக்கிறோம். தீரன் இந்திரிய விஷயங்களிலிருந்து புத்தியை மீட்டெடுத்து காப்பாற்றுறான், அவன் தான் தீரனா. ஆமாம், புலனைந்து வென்றான் தன் வீரமே வீரமா, அதுதான் வீரம், அதுதான் தீரன். தீரன் சொல்கிறோம் பாருங்க, இதுதான். அப்படின்னா என்ன, சாதன சொட்டு சம்பத்தி நிறைய உடையவன், அவனுக்கு பேர் தான் தீரன். அவன் என்ன, பிரம்ம வித்தாய் இந்திரிய நிகிரகம் எல்லாம் செய்து புத்தியை ஒடுங்கி பிரம்மத்தை நன்றாய் தெரிந்து கொண்டவன். புலனடக்கத்தோடு பிரம்ம தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டவன். அவன்தான் என்ன, பிரம்ம வித்தாய் தெளிந்தவன் நிஷ்டை பெற்றவன். பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து அந்த பரம்பொருள் நான் என்னும் உண்மையில் சந்தேக விபரீதம் இல்லாமல் தெளிவாக தெரிந்தவன் புரிந்தவன். அவன் தான் பிரம்மவித்து. அவன் தெளியும் முன்னம், அவ்வாறு தெளிவதற்கு முன்பு வாரமாயிருந்த தாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்த கர்த்தவியமாக தனக்காக அமைந்துவிட்ட கடமைகளை நம்மால் இது செய்யப்பட வேண்டும், இது கர்த்தவியதா. அவர்கள் அதற்கு முன்பு ஞானத்தை பெறுவதற்கு முன்பு என்னென்ன செயல்களை எந்த வாழ்க்கை முறையில் எப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ, தங்களுடைய வருண ஆசிரமம் சொன்ன அவரவர்களுக்கு அமைந்த ஆச்சாரங்கள், அவரவருக்கு அடைந்த ஆசிரம வாழ்க்கை முறை, பிரம்மச்சரியாக இருக்கலாம், கிரகஸ்தனாக இருக்கலாம், வானப்பிரஸ்தனாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், அந்த விஷயங்களை அந்தந்த கடமைகளை கர்மங்களை தர்மங்களை வர்ண ஆசிரமங்களை உபதேசிக்கின்ற சாஸ்திரங்கள் சொன்ன உபதேசித்த சாஸ்திரங்கள் சொன்ன யார் எந்த வர்ணத்தில் ஆசிரமத்தில் உள்ளார்களோ பாரகாரியமானாலும் அது கனமான செயல்களாக கடினமான செயல்களாக கிரியைகளாக ஆனாலும் செய்ய கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் கஷ்டமாக இருந்தாலும் கூட அவரவருடைய தர்மத்தை அவர்கள் அனுஷ்டானம் செய்வார்கள். சன்னியாசியாக இருந்து அவர் ஆசிரம தர்மத்துக்கு தகுந்தபடி, அவருடைய ஆசிரமம்னா இந்த ஆசிரமம் அப்படி அர்த்தம் இல்லை, அவருடைய ஆசிரமம்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், அந்த வாழ்க்கை முறையை தான் ஆசிரமம் சொல்லியிருக்கு. அவரவருடைய தர்மத்துக்கு தகுந்தபடி அவரவருடைய ஆசிரம தர்மத்தை அனுஷ்டானம் செய்கிறார். பலருக்கு உபகாரமாக அந்த செயல் எப்படி இருக்குமா, பலருக்கு உபகாரமாக மற்றவர்களுக்கு நன்மை தரும் செயல்களை நேரதா செய்வர், முறையாக செய்வர், குறையில்லாமல் லோபமின்றி செய்வார்கள். மந்திர தந்திர கிரியா லோபங்கள் என்று செய்வர் சொல்லுவாங்க பாருங்கள், திரவிய லோபம். அப்போ கோயிலெலாம் பூஜையெல்லாம் பண்ணால் இது பண்ணால் போதும் அது பண்ணால் போதுன்றாங்க பாருங்க. அப்படிலாம் திரவிய லோபம் பண்ணக்கூடாது, அது எதுக்கு விதிச்ச பொருள்களோடு செய்யணும். ஆமாம், குறைச்சிடக்கூடாது. ஒன்று சொல்லுவாங்க, விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த விக்கிரகத்தினுடைய அளவுக்கேற்ப நைவேத்தியம் கொடுக்கணுமா. இவ்வளோ பெரிய சிவலிங்கத்துக்கு, இவ்வளோ பெரிய சுவாமிக்கு இவ்வளோண்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற சாப்பாடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆளுக்கு ஏற்றவரை சாப்பாடு சாப்பிட்றோம், இவர் குறைவா சாப்பிட்றோம், அதிகம் சாப்பிட்றோம். அது விக்கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்றாப்போல் நைவேத்தியம் இருக்கணுமா, குறைவாக கொடுக்கக்கூடாதான். அப்படிலாம் ஒரு முறை இருக்குது. ஆமாம், கணக்கெல்லாம் இருக்குது. ஆக சாஸ்திரோக்தமாக செய்வார்கள், தீர்ந்த நிலை விடார். நிச்சயமான ஸ்ருதிகள் சொன்ன நிச்சயமான அத்வைத நிச்சயத்தை அவர்கள் விடமாட்டார்கள். கட்சி தீரன் கட்டோபனிஷ மந்திரம் சொல்லும், தீர்ந்த நிலை விடார், அத்வைத நிச்சயத்தை விடார்கள். இங்கே நிச்சயம் என்பது அனுபவத்தை, தீர்ந்த நிலை விடார். இறைவன் நம்ம எப்போ பார்த்தாலும் வெளியில் பார்க்குறாப்போலே படைச்சிருக்கிறார், இருந்தாலும் தெளிவாக புரிந்த அவர்கள் பராஞ்சிகாணி வெத்திர்னத் சுயம்பூ சொல்கிறார் பாருங்க. பரான் பஷ்யத்தை வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான், அதில் இருந்தெல்லாம் தெளிவாக புரிந்து உள்முகமாகி திருப்பிய அந்த தீரர்கள் நதி வெள்ளத்தை திருப்பினால் போல அகமுகமாக்கி நன்கு வென்று உள்நோக்கி திருப்பி இந்திரியங்களை ஜெயம் செய்து பிரம்ம வித்தையை
அறிவில் தெரிந்து அறிந்துள்ளதால் தெளிந்திருத்தலால் அவர் பிரம்மவித் என்கின்றார். அப்போ நான் யார், உலகம் என்ன இத்தியாதி விவகாரங்களை எல்லாம் தெளிவாக புரிந்தவர் தெளிந்தவர். அதான் சொல்றார் ஆப்த காமர். இனி நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று முழுமையாக திருப்தி அடைந்தவர். ஆதலால் தனக்கென்று எதையும் செய்யாமல் லோக சங்கிரகம் உலக நன்மைக்காக அவருடைய செயல்கள் எல்லாம் இருக்குமா. பலருக்கு உபகாரமாக செய்வதால் நேரதாய் செய்வர் என்று கூறினார். தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முக்தர். நான் அகர்த்தா ஆத்மாவாகிய நான் அபோக்தா ஒரு நாளும் ஒன்றையும் செய்பவன் இல்லை என்ற தீர்ந்த நிலையே ஜீவன் முக்த நிலை. ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் அகர்த்தா அபோக்தா என்று தெளிவாக புரிந்தவர். இந்த உடல் மனது செய்கிறது நான் என்றும் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, நான் அகர்த்தா அபோக்தா என்ற இந்த தெளிவை தான் தீர்ந்த நிலை விடார் சொல்லி சொல்கிறார். ஆக பிரம்மவித்தினுடைய இலக்கணம் என்னவென்றால் மனம் உறுதி உடையவராய் பிரம்ம ஞானிகளாகி நான் யார், இந்த பிறவி எனக்கு ஏன் வந்தது, இது யாரால் நீங்கும் என்னும் கலக்கத்தினின்று தெளிந்தவர் ஜீவன் முக்தர் என்பது ஜீவன் முக்தனு பொது இலக்கணமாம். அவர்களுள் ஜீவன் முக்தி அடைவதற்கு முன்னர் உரிமையாயிருந்த தங்களுடைய கடமைகளை ஆசிரம வாழ்க்கை முறைகளை அந்தந்த கிரியைகளை மிக பெரியவனா இருப்பினும் கூட பெரியவனா இல்லை மிக பெரியனவா இருப்பினும் கூட அவற்றை மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோபம் இன்றி சாஸ்திர உத்தமமாய் உலக உபகாரமாக செவ்வையாக செய்து தீர்ந்த நிலையினராய் அஞ்ஞான சந்தேகங்கள் விபரீதமின்றி தம்முடைய நிஜ வடிவில் பிறழாமல் ஒரு தன்மைத்தாய் இருப்பவரே பிரம்மவித்து எனப்படுவார். இவர் பெரும்பான்மையும் இல்லற ஞானிகளாக இருப்பார். ஒரு வார்த்தை போட்டார். இப்படிப்பட்ட பிரம்மவித்து இல்லற ஞானியாக இருப்பார். நாமே அதுதான் அப்படிதான் நினச்சிக்கணும். வகுப்பு கேட்க வர எனக்கு ஞானம் நாமளாம் இல்லற ஞானிகள் தானே இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும். பெரும்பாலும் இவர்கள் இல்லற ஞானிகளாக இருப்பர். இன்னும் அவர் எப்படி இருப்பார் மேலும் சொல்லுவார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.